ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அகர் அகர். இது போன தடவை நான் 30 ரெசிபி நான் போஸ்ட் பண்ணும்போது எல்லாம் கேட்டாங்க, டீட்டெயிலாக கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. விபரமாக சொல்லுங்கள், பிகினர்ஸ்க்கெலாம் தெரியாது அப்படின்னாங்க. இப்போ இது நான் படத்தில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் கடல் பாசி. இந்த மாதிரி குச்சியாக நீட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஹார்ட்னாக்கா நீங்கள் தண்ணியில் போட்டதுமே ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இது வந்து ஜெல்லிக்கு மேக் பண்ணுறது, அதாவது ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறது, ஃபலூதா மேக் பண்ணுறதுக்கு, ஒரு வயிறு புண்ணுனாக்கா இது காய்ச்சி குடிக்கலாம் பாலில். நோன்பு சமயத்தில் இஸ்லாமிய இல்லங்களில் வேர்ல்டு லெவலில் எல்லாருமே ஈவினிங்கில் இந்த நோன்பு திறக்கும் போது இது வந்து வயிறு புண்ணு ஆற்றத்துக்கு குடிப்பாங்க. இது பவுடராகவும் கிடைக்கிது, கலராக ஃப்ளேவரில், கோகோ ஃப்ளேவர், ரெட் ஃப்ளேவர், க்ரீன்ட்டு. இது படத்தில் பார்க்குறது வந்து ஹசீகான்ட்டு grade 1 படிக்குது. இதை பற்றி நான் அவ்வளோவில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு உடனே நேராக வந்து புக் எடுத்து பார்த்துட்டு பேச ஆரம்பிச்சேன். என்னென்னு பார்த்தான்னு கேளுங்க. அப்புறம் ஜலீலா ஆண்டி குக்கிங்லேயே வந்து அவங்க தான் மோஸ்டஸ்ட் ப்ரைஸஸ் நல்லா பண்ணுறவங்க. அதனால எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. தேங்க்யூ. என்ன ரெசிபி, என்ன ஃபுட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சது? அன்னைக்கு வந்து சாப்பிட்டதுல அதில் என்ன ரெசிபி உனக்கு ரொம்ப பிடிச்சது? இதில் டாடியோட நம்ம வந்திருந்தோம்ல, அப்ப ஆன்ட்டி பண்ணதெல்லாம் குக்கிங் அவங்க தானே பண்ணாங்க. இது நம்ம உனக்கு எது பிடிச்சிருந்தது? அந்த பீர்னி, அந்த பரம்பரை மரம். அப்புறம் ஸ்வீட் பரம்பரை, அவ்வளோதான். அப்புறம் வேற என்ன சாப்பிட்டா அன்னைக்கு? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டீங்க? மறந்துடுச்சா? ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் ஃபிஷ்ல ஏதோ இருந்துச்சுல, ஃபிஷ் மஞ்சூரியன். ஆமா, ஃபிஷ் மஞ்சூரியன். ஃபிஷ் இருந்தது இல்ல பாப்பா? அது நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். ஆன்ட்டி வந்து எக்கச்சக்க பிரைசஸ் வின் பண்ணிருக்காங்க, நிறைய பிரைசஸ் வின். ஆன்ட்டிக்கு எல்லாரும் அவார்டு கொடுக்கணும். நல்ல கை தட்டுங்க. தேங்க்யூம்மா. அப்புறம் நீ வந்து வேற என்னது நீ சாப்பிட்ட சொல்லலையா? அது நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ யூடியூப்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஓதில் இதுவா, கிராத் ஓதுவியா? ஓதி காமி ஒரே தடவை. அழகா நல்லா ஓதணும். மெதுவா வந்து எனக்கு வந்து இந்த ரெட் கலர் ஜெல்லி ஸ்பெஷல், அது காமியாத கிட்ஸ் ஸ்பெஷல், இது வந்து ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி குட். நிறைய பண்ணி தரேன்னா. வேற என்ன பிடிச்சிருக்கு பாரு. ஜலீலா ஆண்டியோட இன்னொன்று கிட்ஸ் ரெசிபியில் வந்து எனக்கு வந்து இந்த கலர்ஸ் வந்து பிஸ்தா, திருப்பி காமி. எனக்கு இது பிடிச்சிருக்கு. அது பிடிச்சிருக்கா? அப்புறம் அவ்வளோதான் ஆண்டி, வேறு என்ன சொல்கிறேன். அந்த 2 தான் உனக்கு பிடிக்குதா? அதில் அந்த 2 வேறு வச்சு காட்டுறேன். இது நல்லா இருக்கும்ல. அது வாட்டர்மெலன் அது பிடிக்காதுல. நான் உடனே இப்போ செஞ்சு கேட்கணும்னு சொன்னாப்புல, அதனால் உடனே நான் வந்து பிளைன் செய்யலான்னு சொல்லி போனபோது இதுதான் அகர் அகரை ஃபஸ்ட்டு சின்னதாக ஒடிச்சு போட்டு ஒரு கைப்பிடி எடுத்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு என்ன பண்ணணும், அது கழுவணும். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை, பேக்கெட்டில் ஒழுங்காக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா கழுவிட்டு நம்ம வந்து அதில் 2 டம்ளர் தண்ணி நான் ஊற்றி பண்ணுறேன். வெறும் தண்ணியில் கூட பண்ணலாம். தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டே இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்து நான் செய்கிறேன் ஆண்டின்னு சொல்லி ஆரம்பிச்சிச்சு. மெல்ட் ஆனதும் கொஞ்சம் கலர் பொடி போட்டாச்சு, சுகரும் போட்டாச்சா, நல்லா கலக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். சரியா? நல்லாக்கா? கலர் எப்படி இருக்குது? ஸ்ட்ராபெரி கலரு சூப்பராக இருக்கா? ஓகே. எதில்? கப்பில் இல்லை, இது தட்டில் ஊற்றிருக்கேன் பாரு. அது ஃபஸ்ட்டு ஆறின பிறகு அதுக்கப்புறம் நம்மளுக்கெல்லாம் அப்படியே ஃப்ரீசரில் வச்சு நல்லா செட் ஆனதும் எந்த மாதிரி ஷேப் நம்மளுக்கு வேணுமோ அதை வச்சு எடுக்கணும். சரியா? எடுத்து காமிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆறட்டோன்னா. ஆமாம், ஷேப் இப்படி வா. ஷேப்பரும் இருக்குது, நம்ம கட் பண்ணலாம். நான் எடுத்து தரேன், நீ கட் பண்ணு. ஆறின பிறகு நீ கட் பண்ணு, ஓகேவா? இது என்னது? இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். உனக்கு பிடிச்சது தானே? ஓகே. ஆறணும், சூடாக இருக்குது. ஆறின பிறகு தான் கட் பண்ண முடியும். சில்லுன்னு ஆகணும். சில்லுன்னு ஆகலனாலும் ஆறிட்ட பிறகு கட் பண்ணலாம்.
இப்போ நம்ம ஜெல்லி வந்து பண்ணோமா, மேலே ஃப்ரீசரில் வச்சு டைட் ஆகிட்டு ஒன்றுமே கீழே விழாது பார். எப்படினாலும் சரிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ ஒரு ஓரமாக பண்ணு. ஒன்று மட்டும் பண்ண, அவ்வளோதான். விட்டுட்டு அவ்வளோதான், அப்புறமா எடுக்கலாம். முடிஞ்சிச்சா? அடுத்து நெக்ஸ்ட்டு அவனை பண்ண சொல்லலாம். உமர் நீ பண்ணுவா. உனக்கு என்னது சர்க்கிளா? உமர் பண்ணிக்கிட்டோம். அவன் கை எட்டும். இரு பக்கத்தில் வைங்க. 8 பண்ணியாச்சா? ஓகேவா? முடிஞ்சது. அப்புறம் வேற என்ன ஷேப் அடுத்தது? ஃப்ளவர் இங்கே அந்த பார்த்துக்கோ. இங்கே பண்ணு. ஐயோ பண்ணியாச்சா? இப்போ உமர் இப்போ ஹார்ட்டின் ஷேப் பண்ணலாமா? ஸ்டார் இந்தா இது பிடிச்சிக்கோ. அவன் பண்ணட்டும். பண்ணியாச்சா? சரி ஓகே. அப்போ ஹார்ட் ஷேப்பு என்ன பெரிய ஃப்ளவர் இருந்தாலும் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கலாமா? இந்த நீ பிடிச்சிக்கோ. உமர் பண்ணட்டும். சூப்பர். ஓகே. அடுத்தது அது பார்த்து, அது இது ஷேப் பார்த்துக்க எங்கே இருக்குன்ட்டு. வை. ஒரு 2 ஃப்ளவர் ஆயிடுச்சு. அப்போ ரவுண்டு ஹார்ட் ஷேப் அங்கே இங்கே இடம் இருக்கா பார்த்துக்கோ. ஓகே பண்ணியாச்சு. போதுமா? இப்போ எடுத்துடலாமா அதை விட்டு? வருதா? மெதுவா எடுத்து அந்த பிளேட்டில் போடு. ஓ குட். ஃபஸ்ட்டு உமருடைய ஷேப் வந்துடுச்சு, அவன் எடுத்தது. நெக்ஸ்ட்டு ஃப்ளவரு சூப்பராக வந்துச்சா? கலர்ஃபுல்லாக இருக்கு. மெதுவா கீழே போட்டுறாத, ரொம்பன்னு விழுந்துடும். ஆஹா இது நான் எடுக்கிறேன். யாருது? மெதுவாக எடுக்கணும். உமருக்கு எடுக்க சொல்லாமல் ஒரு தடவை கீழே போட்டுருவானா? கீழே போடாமல் மெதுவாக எடுத்து வை. என்ன எடுக்கிறா? நான் எடுக்கவா? இது வர இது இருக்குல்ல. இப்போ எடு. மேலே ஒரு விரல் பிடிச்சிக்கோ. அப்படி கொஞ்சம் டைட்டாக அனுப்பல. இங்கே அந்த ஸ்டாருங்க ஸ்டார் நான் காமிக்கிறேன். இதுவா நீ எடுப்போம். வந்துடுச்சா? கை பிடிச்சிக்கோ. மேலே ஒரு விரல் இப்படி பிடிச்சிக்கோ. கீழே விழாம. ஓகே வச்சாச்சா? இப்போ உமருக்கு போட சொல்லு. உமர் எடுக்க சொல்லு. அந்த இது பிளேட்டை காமி. பிளேட் காமி. கீழே விழுந்துட போகுது. நோ. அதில் வை. அதில் போடு. குட். இப்போ இன்னும் என்ன இருக்கு பாக்கி? பேலன்ஸ் என்ன இருக்கு பாரு. ஸ்டார் இருக்கு. அந்த ஸ்டார் தோ ஒரு தடவை நல்லா அழுத்தி விடு. மெதுவாக பண்ணணும். மெதுவாக பண்ணிட்டு ஒரு ஸ்பூனாலாம் எடுக்கணும். அடுத்தது இது. அந்த தட்டு கிட்ட வச்சுக்கணும், இல்லைன்னா கீழே உள்ள போய். இதை முதல்ல பண்ணிக்கிட்டோம், எல்லா ஷேப் பண்ணிக்கிட்டோம். இது ஃப்ளவரு. உமர் கொடு, நீ தான் பண்ணிட்டல்ல. தம்பி கொடு. தம்பி பண்ண சொல்லு. அந்த தட்டு கிட்ட கொண்டு வா எடுக்கிறதுக்கு. இது நான் எடுத்துறேன். இந்த சர்க்கிள் தான் இருக்குதே. எடுத்து தர வை. கீழே விழப்போகுது. சீக்கிரம் கீழே விழப்போகுது. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும்? ஜெல்லியா? ஜெல்லி. ஓகே நெக்ஸ்ட் இதா சாப்பிட்டு பாரு. இல்லை வண்ணா இது சாப்பிட்டு பாரு. நிறைய பண்ணலாம். இது இருக்குது. நிறைய ஃப்ளவர், குட்டி ஃப்ளவர் போடுறது நல்லா இருக்கும். குட்டி ஃப்ளவர் பண்ணுங்க. ஐயோ
இது கொண்டு போயிடுச்சு. எடுக்கலாம் இது இப்போ 1 2 1 2 3 4 5 எப்படி இருக்கு? நல்லாக்கா? எடு. கீழே போடாமல் எடுக்கணும். ஒரு விரலால மேலே ஒரு ஃபிங்கரால பிடிச்சிக்கணும். எனக்கு ரொம்ப எம்மையா இருக்கு. எம்மையா இருக்கா? எடுத்துக்கோ. இதான் ஆண்டி. எல்லா ஷேப்ஸும் எடுத்தாச்சுல. எடுத்தாச்சு. டிஃப்ரெண்ட் ஷேப் நம்ம எடுக்கணும். இது என்ன அதை வந்து தள்ளிட்டு எடு. இப்படி இந்தா தின்னா வந்திருக்கு. பரவாயில்ல. ஓகே, அது ரவுண்டு போடு. இங்கே போடு. ஹார்ட் தான்ப்பா நம்ம நிறைய பண்ணல. ஹார்ட் இது பெருசாக இருக்குது. இப்போ இடம் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சது. ஃபினிஷ். இன்னும் ஒன்று பண்ணிடலாமா? குட்டி தான் பண்ண முடியும் இப்போ. இது வருமா? அது வராது. குட்டி தான் பண்ண முடியும். இதுதான் பண்ண முடியும். இது பண்ணிடலாம். அதை எடுத்துடலாம். ஓகே, ரொம்ப எம்மையா இருக்கு. சாப்பிடு. எடுத்து சாப்பிடு. எந்த ஷேப் உனக்கு பிடிக்கும்? எது எடுத்து சாப்பிட போகிறேன்? குட்டி ஷேப் ஸ்லோலி ஆயிடு. சாப்பிடு. இப்படி காமிக்கணும். இங்கே பாரு எப்படி இருக்கு. ஹசிகா, நீ சாப்பிடவே இல்லையா? நீ ஏன்? சரி, போதும், எடுத்துடலாம்ல, அவ்வளோதான். இது என்ன பண்ணலாம்? குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து ஐஸில் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீமில் ஐஸ்கிரீமுக்குள்ளே ஜெல்லி போட்டுக்கலாம். சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்போ சொல்கிறேன். இது வந்து புக்ல இருந்து பார்த்து பண்ண மாதிரியே பண்ணியிருக்கோம். இது பண்ணது சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ, பார்த்து நீ தானே பண்ண என்னோட சேர்ந்து. அதை எடுத்து காமி. இது எப்படி நம்ம காமிக்கலாம். எப்படி இருக்கு உமர்? நீயே சொல்லு. நல்லா இருக்கு. இந்த மாதிரி வேற என்ன கலர் வேணும் உனக்கு? எனக்கு மேங்கோ கலர். எனக்கு மேங்கோவி. இதுதான் வந்து ரூஆப்ஸா. இங்கே வந்து தண்ணியில் கரைச்சி குடித்தாலே வயிற்று வலிக்கலாம் சரியாகும்னு சொல்லுவாங்க. இங்கே துபாயில் விற்கிது. இது கடல் பாசி இங்கே நிறைய விற்கிது. ஊரில் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அட்ரஸ் தரேன். இது எப்படினாலும் எந்த ஃப்ளேவர்னாலும் எந்த டிசைன்னாலும் நம்ம வெட்டிக்கலாம். க்ரீன் கலருக்கு வந்து பிஸ்தா இலாச்சி ஃப்ளேவர் ரொம்ப நல்லது. வெறும் க்ரீன் ஃபுட் கலரிங் போடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் ஊர்லேருந்து வரவழைச்சு அதுதான் போடுவேன். அப்படி இல்லை நம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும்னாக்கா கிவி பழம் அரிஞ்சு போட்டுக்கலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்னென்ன ஃப்ளேவரில் என்ன பழம் இருக்குதோ அதில் கூட நம்ம கரைச்சி செய்யலாம். பசங்களுக்கு வந்து ஐ கேச்சிங்காக இருக்கும் பார்ட்டியில் வைக்கிறதுக்கு. இது வந்து ரெட் கலருக்கு வந்து ரூஆப்ஸா, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், அப்படி இல்லைன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இது வெளியில் குளிர வச்சு ஃப்ரிட்ஜில் குளிர வச்சு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, வெளியிலேயே இந்த மாதிரி செட் ஆகி நீட்டாக நிற்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் மாதிரிலாம் வந்து கரைஞ்சி போயிடாது. கஸ்டர்டு மற்ற ரெடிமேட் ஜெல்லி மாதிரிலாம் வந்து வெளில வச்சதும் கரைஞ்சிடாது. அப்படி எப்படி வைக்கிறோமோ அப்படி தான் இருக்கும். இப்போ கட் பண்ண பிறகு அழகாக வந்து அது அந்த கட் பண்ணி மீதி உள்ள டிசைனே ரொம்ப அழகாக இருக்குது. பார்ட்டியில் வந்து நம்ம வந்து ஈஸியாக கொஞ்சம் எதுவுமே ஒரு சமையலே தெரியாதவங்க கூட நம்ம டக்குன்னு வச்சிங்கன்னா அது எல்லா ஃபுட்லேயும் வந்து இது கலர்ஃபுல்லாக தெரியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக வந்து சாப்பிட்லனா கூட எது ஃபுட்டு காரமாக இருந்தால் கூட இது சைடில் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்து பாருங்கள். இது புரியலைன்னா கேளுங்க, நான் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நெக்ஸ்ட்டு வர பதிவுகளையும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க லைக் போட்டு கமெண்ட் தெரிவிங்க.